Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 la fourth sum பார்க்கலாம். If 2 cos alpha equal x plus 1 by x and 2 cos beta equal y plus 1 by y, so that x by y plus y by x equal 2 cos alpha minus beta. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படி எழுதிக்கலாம். 2 cos alpha equal x plus 1 by x, 2 cos beta equal y plus 1 by y. ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஒன் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். So 2 cos alpha equal x plus 1 by x. இது 2 cos alpha அப்படி எழுதிட்டு இந்த x வந்து காமனாக எடுத்துட்டு இங்கே வந்து x இல்லைங்கிறனால மேலே இருக்கிற இந்த x வந்து இந்த x-ஆல் மல்டிபிள் பண்ணி x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 1 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் கீழே இருக்க இந்த x வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த சைடு கொண்டு போகும்போது மல்டிபிளில் போகும். ஸோ x இன்ட்டு 2 cos alphaன்னு வரும். ஈக்குவல் இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுட்டு இந்த x இன்ட்டு 2 cos alphaவை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிட்டு மைனஸ் x இன்ட்டு 2 cos alpha ஈக்குவல் 0. அடுத்த ஸ்டெப்பில் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி எழுதிட்டு இந்த எக்ஸை வந்து ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 2x cos alphaன்னு வரும் ஈக்குவல் 0. அடுத்த ஸ்டெப்பில் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி எழுதிட்டு மைனஸ் 2 cos alpha அப்படி எழுதிட்டு cos ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால வேல்யூ மாறாது. அதனால நம்ம வந்து இந்த சம்க்கு தேவைப்படுறதுனால நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 மட்டும் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். மீதி எல்லாம் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ப்ளஸ் 1 வந்து லாஸ்ட்டில் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் 0. அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ் வந்து ஏவும் காஸ் ஆல்ஃபா வந்து பியூன்னு வச்சுக்கலாம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா? ஸோ இது b, இது a. ஸோ நம்ம வந்து இது ஃபுல்லாத்தையும் வந்து எந்த ஃபார்மில் x மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். இதில் a தான் வந்து இது x. ஸோ x மைனஸ் b வந்து இந்த காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இந்த ப்ளஸ் 1 இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் 0. அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் 0. அடுத்தது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வந்து ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் இந்த சைன்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு பிரித்து எழுதிக்கலாம். இதில் மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் ஒன்று தான். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஈக்குவல் இந்த பக்கம் வந்து மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம ஐ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படி எழுதிட்டு இதுலேயும் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் போயிடும். ஸோ ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவலுக்கு இந்த சைட் போகுது. ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறனால ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸில் போகும். ஸோ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு வரும். ஓகேவா? இதான் எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூவும் நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம தனியாக ஒருக்கா இதை வந்து எடுத்து சால்வ் பண்ண தேவையில்லை. இதை கண்டுபிடிச்சிட்டு அதில் ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம பீட்டா போட்டு எழுதுனா அதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய் ஈக்குவல் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வச்சு கொஸ்டினில் என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கத அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
ஸோ எக்ஸ் பை ஒய் ஃபஸ்ட் நம்ம இந்த எக்ஸ் பை ஒய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் மட்டும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பை ஒய், எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சோம், அதை எழுதிக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு கண்டுபிடிச்சோம், அது கீழே எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல், இப்போ இது வந்து டிவைடில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், ரெண்டு காசுக்கு சேர்த்து ஒரே காசு பொதுவாக போட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதுவோமா, மல்டிப்பிள் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதுவோம், டிவைடில் இருந்தோம்னா மைனஸ் போட்டு எழுதுவோம். ஸோ இது டிவைடில் இருக்கனால காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸ், ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 பை எக்ஸ் பை ஒய் தான். ஓகேவா, இதோட தலைகிலி தான் வந்து இது, அதனால் வந்து நம்ம 1 பை எக்ஸ் பை ஒய்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா எக்ஸ் பை ஒய் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே 1 போட்டு எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ எடுத்து கீழே எழுதிக்கலாம். ஓகேவா, இதான் வந்து ஒய் பை எக்ஸு. ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல், இதை நம்ம மேலே கொண்டு வரும்போது நடுவில் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும், மீதியெல்லாம் அப்படியே தான் வரும். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதான் வந்து ஒய் பை எக்ஸ். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இதையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல், எக்ஸ் பை ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சோம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதை வந்து அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சோமா, ஸோ அதையும் அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மீதி என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கனால ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான், இது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறதுனால 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ நமக்கு அது வந்து வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.